கப்பலில் கொண்டு உங்களுக்கு ஆயுதம் வந்தாலும் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் ஆயுதம் ஏற்றுறது தயாரில்லை. ரோகண விஜய வீராவுக்கும் நாங்கள் இந்த முத்தவழியோடு சில வைக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்து கூட இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால், நாங்கள் ரோகண விஜய வீரா 5 வருஷம் கோட்டையில் இருந்தவர். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பண வசூல் ராஜா வேலை செய்கிறதுக்காக தேசிய தலைவர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார். அவரே 2009ஆம் ஆண்டு 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் அவருடைய மரணம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. எனக்கு 17ஆம் தேதி வரைக்கும் எனக்கு விடுதலை புலிகள் என்னோட கதைச்சோடு தான் இருந்தவர். இப்போ கூட புலம்பெயர் தமிழர்கள் நாங்கள் நிதி உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு தடையாக இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டம். இன்னைக்கு பிள்ளையான கைது செய்திருக்கு என்னதுக்கு? பயங்கரவாத தடை சட்டம். அந்த தடை சட்டம் இல்லாடி இந்த கைது செய்யலாம். 90 நாள் கொஞ்சம் இந்த வால்வெட்டு குழுக்கள் எங்க 6 மாசம் எத்தனை கையில் எத்தனை காலில் ஒரு நாளைக்கு எத்தனை வால்வெட்டு நடந்தது? எல்லாம் அரசியல் பின்னாடிலாம் நடந்தது. ஒரு புகைப்படம் இல்ல சில. இப்ப நீங்க புகைப்படத்தை பயன்படுத்துறதே முதல் பெரிய தடையாக தானே இருந்தது. அது தடைகள் விடுதலை புலிகள் பாருங்க. ஒரு மரணித்தவருக்கு ஒரு சிலையை வைக்கிறதுக்கு நகரசபையில பிரேரணை நிறைவேற்றலாம் என்றுதான் கிடைக்கிய தவிர ஒரு மேடை பேச்சோ அல்லது ஏதாவது ஒரு பொதுவெளியில பேசுகின்ற பொழுது கூட மக்களை சரியா அணுகினம் இல்லை என்ற இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலே சரமாரியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. எங்களை என்பிபியை பொறுத்தவரையில் இந்த 3 பேரும் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர். அனுபவம் போதான்னு சொல்லி அனுபவம் குறைவு. 22 பாராளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்துதான் இந்த மைந்தோட இதை செய்தது. மைந்த மட்டும் செய்யல. இப்படியே நாங்கள் இருக்க இயலாது. இளம் சமுதாயத்துக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் அமையணும். இளம் சமுதாயம் தொழிலதிபர்களாக வரணும். 6 மாதம் எங்கேயாவது நீங்கள் ஒரு துவேஷத்தை எடுத்து காட்டுங்க. இந்த தமிழினத்தை பற்றி ஒரு துவேஷமாக கதைச்சிருக்காண்டு. ஆனால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் கட்சிகள் எல்லாம் பெரினவாதம் சிங்களம் அது இதண்டு போட்டு நெருப்பா கொளுத்தி குருந்தூர் மேல மேல ஒரு வழக்கு இருக்கு. அதுதான் குருந்தூர் மேல நீதிபதிகளை நாட்டை விட்டு போற ஒரு கேள்வி. குருந்தூர் மேல பிரச்சனை. அது குருந்தூர் மக்கள் பார்க்க வேண்டிய வேலை. ஏவிபி தானே என்பிபி முதலாளி மேல எல்லாத்தையும் இந்த 25 இயக்கம் அழிச்சு போட்டது. ஒரு இயக்கம் 2 இயக்கம் இல்லை, 25 இயக்கம் யாழ்ப்பாணத்தில் தோன்றிய ஆயுதம் தூக்கி போராடி தமிழீழத்தை கொண்டு போராடினது. முதலாளி மேல எல்லாரையும் சம்பூர்ணமாக முடிச்சு திண்டு சப்பி துப்பிட்டது. இதுக்கு பிறகு இந்த 19-16 வருஷம் ஒன்றும் நடக்க விட இல்லை. 4 வருஷத்தில் ஒரு இளம் சமுதாயம் ஒரு கட்சி தொடங்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அதுக்கான ஆதரவுகள் இருக்கு. அதை நான் முன்னுரிப்பேன். முழு நாடும் அனுரவோடு பாராளுமன்றம் அனுரவோடு மாநகரே அனுரவோடு அனுரவோடு. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். எங்களோட இப்போ இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபல தொழிலதிபர் மற்றும் அரசியல் களங்களில் தன்னுடைய விமர்சனங்களை பெரிதும் முன்வைக்கிற பின்னன் அவர்கள் தான். வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் முன்னைய காலகட்டங்களிலிருந்து இந்த வர்த்தகம் வணிகம் என்றதை சார்ந்து அரசியல் களங்கள்லேயும் உங்களோட விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைச்ச வண்ணமே இருக்கிறீங்க. கட்டாயம். இப்போ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில் முன்னைய காலகட்டங்களில் நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், அன்ரோமா அரசநாயக் அவர்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தீங்க. நிச்சயமாக. அந்த வகையில் முன்னைய சில விடயங்கள், அவர்கள் சொன்ன சில கோரிக்கைகளை இப்ப அவர்கள் நிறைவேற்றல் என்ற ஒரு விமர்சனம் ஒன்று பெருவாரியாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவார்கள் என்று சொல்லப்பட்டது. இதுக்கான முக்கியமான காரணம் இங்க தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த நம்பிக்கை இருந்த. ஏனென்றா இவர்களும் ஒரு போராட்ட இயக்கத்திலிருந்து தான் வந்தவர்கள். அப்ப இவர்களையும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் வெகுவாக பாதித்தது. அப்ப இவர்கள் நீக்குவார்கள் என்ற ஒரு நினைப்பொண்டு தமிழ் மக்கள் மத்தியில, வடகிழக்கு மத்தியிலே மக்கள் மத்தியிலே இருந்தது. ஆனால் அவர்கள் அதை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். நிறைவேற்ற தவறே இல்லை. நீங்கள் அது மக்கள் மத்தியில் உள்ள ஒரு அபிப்பிராயம் பிழை. காரணம் என்னென்று கேட்டால், இன்றைக்கு அவர்கள் 6 மாதம்தான், ஜனாதிபதி இன்றைக்கு 6 மாதம் ஆனபடியால் அவர் இப்போ பயங்கரவாத தடை சட்டத்தை இத்தனை நேரம் சொல்லிட்டு தான் எடுக்கிறதுக்கு ஒழுங்கல் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி, ஆனால் மீண்டுமே புதிய பயங்கரவாத எந்த ஒரு காரியத்தை செய்யறாலும் ஒரு சட்டம் இருக்கே, அந்த சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்க இன்னொரு சட்டம் வரும். அந்த சட்டம் ஒரு பாதிப்பு குறைவான சட்டமாக இருக்கும். இதே புதிய பயங்கரவாத தடை சட்டம் முன்வைக்கப்படும் என்று முன்னே ஆட்சியில் சொல்ல வைக்க முதலாவதாக விமர்சனம் செய்த ஒரு அணி யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தி.
இந்த இதே புதிய பயங்கரவாத சட்டம் ரணில் காலத்திலையும் கோத்தபாய இது 1977ஆம் ஆண்டு கொண்ட சட்டம். ஏஆர் ஜெயவர்தனாவால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டது. அந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டது அவையிலும் பாதிக்கப்பட்டிருக்கணும். நாங்கள் தமிழ் மக்கள் பெருவாரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சட்டத்தை அவர் நீக்குவார்ன்றதில் எந்த மாற்று கருத்துக்கும் விடவில்லை. அதே நேரம் அதுக்கு ஒரு புதிய சட்டம் ஒன்று இப்போ நடந்து கொண்டு இருக்கு. புதிய பயங்கரவாத தடை சட்டம் நடந்து கொண்டு அதுலேயுமே அந்த தடை சட்டம் கூடிய விரைவில் இந்த பழைய சட்டம் நீக்கப்பட்டு அந்த புதிய சட்டம் பெறும்ன்றதுல எந்த மாதமான எள்ளளவு சந்தேகம் நீங்க பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டம் என்றது முற்றுமுழுதா அது மாதிரியே இருக்குமா? பேர் மட்டும்தான் மாற்றம்? இல்லை சரியான வித்தியாசமான மாற்றங்களோட வரும். அதில் இன்னொரு பிரச்சனையை நீங்கள் எல்லோரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்னென்னு கேட்டால், அனுரகுமார திசாநாயக்கா இன்றைய ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஏதாவது தூக்கி ஒரு பயன்படுத்தி இருக்கிறார்ன்றதை சொல்லுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் தமிழ் மக்கள் வடக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தரத்திலும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணியிருக்கா? அது இனி வருங்காலங்களில் நடக்கல. அரெஸ்ட் பண்ணி இருக்கா? இது வரைக்குமே தமிழ் மக்கள் மத்தியில பாய இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வடிவா விளங்கிக்கணும். இந்த சட்டம் இன்றைக்கு 6 மாசத்துல யாழ்ப்பாணத்தில் எவருக்குமே பயன்படாத ஒரு சட்டம். என்று கேட்டால், நாங்கள் ஒரு கப்பலில் கொண்டு உங்களுக்கு ஆயுதம் வந்தாலும் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் ஆயுதம் வைக்கிறது தயாரில்லை. ஒரு கப்பலை கொண்டு நாங்கள் இறக்கி தந்தாலும் நீங்கள் ஆயுதம் வைக்கிறது தயாரில்லைன்னா அந்த அளவுக்கு நொந்து நூலாக நிற்கிறோம். அதனுடைய எங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தில் எங்களுக்கு 6 மாதம் ஒரு திறத்திலும் கைது செய்யவும் இல்லை, அது பயன்படவும் இல்லை. அவர் சொன்னதை செய்திருக்கிறார். நாங்களும் அவரை நம்புகிறோம். அவர் ஒரு போராளி. நாங்களும் இப்போ 6 மாதம் அமைதியாக தான் இருக்கிறோம் தமிழ் மக்கள். அதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. அவர் நிச்சயமாக தமிழ் மக்களின் பிரச்சனையை தன்னுடைய காலத்தில் இந்த 5 வருஷத்துக்குள்ள தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்ப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. போராளி இயக்கம் என்று நீங்கள் சொன்னாலே நான் இன்னொரு கேள்விக்கு வரேன். இப்போ ரோஹண விஜயவீர அவர்கள் நீங்கள் அண்மையில் கொடுத்த அந்த ஊடக சந்திப்பில் சொல்லிக்க ரோஹண விஜயவீர மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகர் இருவருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நிலைப்பாடுகள், நான் சொல்றது கொள்கை அளவில் இல்லை, அவர்களுடைய அந்த போராட்ட இயக்கம் சம்பந்தமாக ஒரே மாதிரியான நிலைப்பாடுகள்லாம் இருந்தவர்கள். அவரும் சுட்டுத்தான் செத்தவர், இவரும் சுட்டுத்தான் செத்தவர் என்ற பொருள்பட நீங்கள் கதைச்சிருந்தீங்க. இப்போ இப்படியான ஒரு விடயப்பரப்பு வெளியில பேசப்படுகின்ற பொழுது ஏன் இவர்கள் திடீரென்று இந்த விடுதலை புலிகள் அமைப்பினருக்கும் தேசிய தலைவர்களுக்குமான ஒரு ஆதரவை தெரிவிக்கிறார்? அண்மையில ஒரு பாடல் ஒன்று பார்த்தேன், தேசிய மக்கள் சக்தி அமைப்பால் உருவாக்கப்பட்ட அந்த பாடலில் அவர்கள் கூறுகின்றார்கள், தெளிவாகவே கூறுகின்றார்கள் என்னென்னா, வல்வெட்டி துறையில தலைவருக்கு வெண்கல சிலை ஒன்று அமைப்போம் என்று, மண்டபம் கட்டப்படும் சொல்ற. ஆக முன்னைய ஆட்சியாளர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பாக பார்த்த ஒரு விடயத்தை சிங்கள ஆட்சியாளர்கள் இப்ப இவர்கள் இப்படி பார்க்க மக்களுக்கு திடீரென்று ஒரு நம்பிக்கை வர மறுக்குது. ஏண்டா இதுவும் ஒரு தேர்தல் நாடகமா இருக்குமோ? ஏண்டா அப்பட்டமாகவே சிலை அமைக்கப்படும் அது என்னென்று அமைக்கப்படும். இதே தமிழர்கள் தரப்பில் இருந்து ஒரு சிலை அமைக்கப்படும் ஒரு விடயம் வந்தா அது தேசிய தலைவர் என்கின்ற ஒரு விடயத்தில் அமைக்கலாம். அப்ப இவர்கள் எந்த வகைப்பாட்டுகளை இந்த சிலையை அமைக்க போன்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நீங்கள் அந்த பாடலை வடிவாக கேட்கணும். அதாவது தேசிய மக்கள் சக்தி அந்த பாட்டு உங்களுக்கு தந்திருக்கின்றால் அந்த தேசிய மக்கள் சக்தி உங்களுக்கு ஆதரவை தருமென்று தான் சொல்லியிருக்கு. அதாவது அது நகர சபையில் வெள்ளெடுத்துறை நகர சபையில் அந்த பிரேரணையை இயற்றலாம், நிறைவேற்ற. வல்வெட்டித்துறை நகர சபையில் ஒரு காலமாகி மரணமடைஞ்ச ஒரு ஆளுட சிலையை வைக்கிறதுக்கு நகரசபை பிரேரணை நிறைவேற்றலாம். அதுக்காக அதிகாரம் நகரசபைக்கு இருக்கு. இப்போ யாழ்ப்பாண மாநகர சபையில் நாங்கள் அல்பர்ட் துரையப்பாவுக்கு ஒரு பிரேரணையை நிறைவேற்றி ஒரு சிலை வைக்கணும், செல்வநாயகருக்கு ஒரு சிலை வைக்கணும்னு சொன்னால் வைக்கலாம், பிரேரணை நிறைவேற்றணும். அல்பர்ட் துரையப்பா செல்வநாயகத்தையும் ஒரே பார்வையில் பார்க்குறீங்க. அதே மாதிரி விடுதலை புலிகள் தலைவர் அவர் அதெல்லாத்தையும் உயர்ந்த பார்வையில் இருக்கிறவர். அவர் கட்சிகள் எப்படி பார்க்குதுன்றத அவர்கள் ரோஹண விஜயவீரா இடதுசாரி கொள்கையில் இருந்தவர். எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர் வேலிப்புள்ள பிரபாகரன் அவர்களும் இடதுசாரி கொள்கையுடன் அவர் போராடினவர். அந்த கொள்கைகளின் அடிப்படையிலையும் அவர்களுடைய மரணத்தின் அடிப்படையிலும் ரோஹண விஜயவீராவும் 5 வருஷம் இந்த கோட்டை சிறைச்சாலையில் இருந்தவர். 1971ஆம் ஆண்டிலிருந்து 75ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த கோட்டை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருந்தவர். எங்களுடைய தேசிய தலைவரும்
30 வருஷ கால போராட்டத்துக்கு பிறகு அவர் வந்து கடைசியில் முள்ளிவாய்க்கால மரணிக்கப்பட்டிருக்கின்றார். அவரும் சுட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றார். ரோண விஜய வீராவும் 30 வருஷம் 40 வருஷ போராட்டத்துக்கு பிறகு அவரும் சுட்டு ரோட்டில் எரிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த போராட்டத்தில் இருந்து வந்து இந்த 2 உறுப்பினர்களாக இருந்த எங்களுடைய தேசிய மக்கள் கட்சி அன்றகுமார் திசாநாயக்கா கௌரவ ஜனாதிபதி அவர்களும் விஜிதஹேரத் அவர்களும் 2 உறுப்பினர்களாக இருந்த நாடாளுமன்றத்தில் இருந்த உறுப்பினர்கள்லாம் இவர்கள் இருவர். இன்றைக்கு 159 ஆசனத்தை எடுத்திருக்கிறோம். 159 ஆசனம் என்ற கையிலே இருக்கு. 150 தான் எதை செய்யணும்னு சொன்னாலும் இலங்கையில் எந்த சட்ட திருத்தத்தை செய்யணும்னு சொன்னாலும் எந்த வாக்கெடுப்பை செய்தாலும் 150 தான் தேவை, 51 தான் தேவை. 159 இருக்கு. அவ்வளவுக்கு மக்கள் அமோகமான ஆதரவோடு அவைகளுக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறோம். அள்ளி கிள்ளி கொடுக்க இல்லை. ஒட்டுமொத்த எங்களுடைய இலங்கை நிலப்பரப்பில் சிங்கள பெரும்பான்மையான எங்களுடைய சகோதர இனமும் முஸ்லீம் இனமும் தமிழ் மக்களும் அள்ளி வடக்கிலும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனபடியால் அவர் அந்த நன்றி கடனுக்கு நிச்சயமாக யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வந்து யாருமே ஆயுதம் தூக்கி போராட மாட்டோம். அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. ஆனபடியால் நிச்சயமாக அவர் எங்களுடைய பிரச்சனை ஒவ்வொரு அணுவணுவா தீர்ப்பார். பிரச்சனை அதுல மாற்று கருத்துக்கிடம் இல்லை. நான் கேட்கறது இந்த சிலை என்று இப்ப கொண்டு வந்திருக்கிறார்களே, இது என்னது, எதற்காக? அரசியல் அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத வெள்ளெடுத்துற மக்களின் ஆசையாக அந்த மக்களுக்குரிய உரிமை, அந்த மக்களுக்கு அந்த பிரதேசத்துக்குரிய உரிமை, தமிழ் மக்களுக்குரிய உரிமை. இப்ப நாங்கள் ரோகண விஜய வீராவுக்கும் நாங்கள் இந்த முத்தவழியோடு சில வைக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்து விடவில்லை. காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் ரோகண விஜயவீரா 5 வருஷம் கோட்டையில இருந்தவர். அவருக்கு நாங்கள் முத்தவழியில் ஒரு சில வைச்சோம் என்று சொன்னால் சிங்கள மக்கள் 80%, நாட்டில் 79%, 75க்கு மேற்பட்ட வீதத்தில் இருக்கிறோம். நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் 5% மக்கள் இருக்கிறோம், 5 லட்சம் மக்கள். நாங்கள் 2 இனமும் என்றைக்கும் மனம் விட்டு எப்போ ஒற்றுமையாகிறோமோ சில வைக்கிறதுல அங்கே ஒன்று நடக்க போகிற காலமும் அவருக்கு சில வைக்கிறேன்னு சொன்னால் அவர் இறந்து விட்டார். அதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. என்னன்னு கேட்டால், இப்போ அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட வெளிநாட்டில் இருக்கிற பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்கிற வசூல் ராஜாக்கள் இருக்கணும். வெளிநாடுகளில் தமிழீழ விடுதலை புலிகளால் வெருட்டி அடித்து ஒழித்து அவைகள சிறைச்சாலைகளில் இருந்து தப்பி போனாக்கள்லாம் இந்த இப்போ வெளிநாடுகளில் இருந்து இயக்குகிற ஆக்கள், கொஞ்சம் விடுதலை புலிகளில் இருந்து கலைக்கப்பட்ட ஆக்கள். அவைகள் 10 வருஷம் 5 வருஷம் விடுதலை புலிகள் சிறைச்சாலையில் இருந்தார்கள். இவையல் வெளிநாட்டில் போய்த்தான் இப்போ இன்றைக்கு பணம் சம்பாதிக்கிறது ஒரு மார்க்கத்தை தான். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வசூல் ராஜா, பண வசூல் ராஜா வேலை செய்கிறதுக்காக தேசிய தலைவர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார். அவரே 2009ஆம் ஆண்டு 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் அவருடைய மரணம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. இந்த வெள்ளெடுத்துற மக்களின் ஒரு தேசிய, எங்களுடைய தமிழ் மக்களின் தேசிய தலைவர், அவர் பிறந்த மண் வெள்ளெடுத்துறை. அவர் ஒரு 30 வருஷ காலம் தன்னை தியாகம் செய்து போராடி இருக்கிறார். அந்த போராட்ட ஒரு மாவீரனுக்கு நாங்கள் ஒரு சிலை வைக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த நாட்டில் வேறு எங்களுக்கு ஒரு தடையும் யாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிலை வைக்கிறதுக்கு வெள்ளெடுத்துற மக்களுக்கு, வெள்ளெடுத்துற நகர மக்களுக்கு வேண்டிய அளவுக்கு அவைக்கு அந்த அதிகாரம் இருக்குது சட்டத்தில். இப்போ ஆனால் அவர் இறந்தன்றதை நான் உறுதி செய்கிறேன். என்னென்னு கேட்டால், எனக்கு 17ஆம் தேதி வரைக்கும் எனக்கு விடுதலை புலிகள் என்னோட கதைச்சோடு தான் இருந்தவன். முக்கிய உறுப்பினர் சொல்லாமல் இல்லை, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுக்கு 16, 17, 15 எல்லாம் கடும் யுத்தம் நடந்து கொண்டு கடும் பிரச்சனை இருக்குது, எல்லாம் இப்படி பிரச்சனை இருக்கிறது பல தகவலை நான் சொல்லியிருக்கிறோம். ஆனபடியால் இது அவர் இறந்துட்டேன்றதை நான் 1000 வீதம் இல்லை லட்சம் வீதம் உறுதிப்படுத்துகிறேன். ஆனபடியாக அதில் எந்த மாற்று கருத்துக்கும் விடவில்லை. இது வந்து எல்லாரும் நாங்கள் தமிழ் மக்கள் எந்த நாளும் சந்தேக கண்ணில் பார்க்கக்கூடாது. காரணம் என்னென்னு கேட்டால், இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த 75 ஆண்டுகளாக இந்த தமிழ் மக்களை பிரித்த ஆண்டு சிங்கள மக்கள்கிட்ட இருந்து பிரித்து தமிழ் மக்களை தாங்கள் ஆட்சி செய்யணும், ஆட்சி செய்ய வழிகிட்டு இன்றைக்கு நாங்கள் மக்கள் நொந்து நூலாக நிற்கிறோம். இதுதான் உண்மை. இவ்வளவு காலம் 75 வருஷம் எஸ்ஏவி செல்வநாயகம், ஜிஜி பொன்னம்பலம், அப்பாபிள்ள அமுதலிங்கம், ரா சம்பந்தன், டக்ளஸ் தேவானந்தா, இப்படி கன பேர் வந்து பாருங்க, எல்லாரும் அங்கே உள்ள மூவராக தான் இங்கே செயல்பட்டவர். மக்கள் வந்து
அந்த முகவர் இருக்கலாம் இங்க மக்கள் இயங்குறாங்க. மத்திய அரசாங்கத்தின் முகவர், மத்திய அரசாங்கத்தின் முகவர். இப்ப இன்றைக்கு இருக்கிற இந்த என்பிபி அரசாங்கம் வந்து முகவரிஞ்ச இல்லை, எவருமே இல்லை, தனித்து செயற்படலாம். ஜனாதிபதியே நேரடியாக அவர் மாசம் 2 மாசத்துக்கு ஒருக்கா இப்ப 10 தரம் 15 மேல வந்துட்டார். ஆனா இன்னொரு விமர்சனம், எத்தனையோ அமைச்சர்மார் வெறியினம், ஒரு அமைச்சர் இல்லை. சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் கௌரவ அவர் யாழ்ப்பாணத்திலேயே தங்கி இருந்து சகலதையும் அவதானித்து என்னென்ன செய்யணுன்றதை அன்றாட நடவடிக்கைகள் முழுக்க செய்து கொண்டிருக்கின்றார். இதை விட விஜிதரத் வாரையார், விமல் ரட்நாயக்கா 100 தரத்துக்கு மேலே வந்துட்டார். ஹெந்தன் கெட்டி அமைச்சர் வந்திருக்கிறார். இப்படி அவ வர வந்து கொண்டே இருக்கணும். முந்தைய ஒரு காலம் இப்படி அமைச்சர் மாதிரி இங்கே வர்றதே இல்லை. எல்லாரும் இங்கே தங்களை கொண்டோலுக்கு வச்சுக்கொண்டு எங்களை போட்டு சிப்பிலி ஆட்டுறாங்க இங்கே மேலே. இப்போ இந்த அரசாங்கத்தில் அது ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு ஒரு சொந்தமாக இங்கே உள்ள இளைஞர்கள் நீங்கள் எதுவும் செய்யணும்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அதை என்ன செய்ய போறீங்கன்றதை எழுதி ஒரு ப்ரொஜெக்ட் எனக்கு தாங்க, இந்த ப்ரொஜெக்டை நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன வழின்றதை உடனடியாக எடுத்தாங்க. இது நீங்கள் முதலுமே சொல்லியிருந்தீங்க, முன்னே நேர்காணலையுமே சொல்லியிருந்தீங்க, இளைஞர்களுக்கு வந்து வெளிநாட்டு முதலீடுகளை வச்சோண்டு நான் உதவி செய்வேன். இதுவே இது தேசிய மக்கள் சக்தி அன்றுமார் சனாய்க்கவும் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். வெளிநாட்டு முதலீடுகள் யார் செஞ்சாலும், அது தமிழர்களாக இருக்கலாம், சிங்களர்களாக இருக்கலாம், வெளிநாட்டு முதலீடு யார் செஞ்சாலும் நான் ஓப்பனாகவே இருக்கிறேன் விருதுன்னு சொல்லுவேன். ஆனால் அது இன்னுமே உள்வாங்கப்படையிலே. இப்போ கூட புலம்பெயர் தமிழர்கள் நாங்கள் நிதி உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு தடையாக இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டம். இப்போ அண்மையில் GSP+ சலுகையை நீக்கலாமா இல்லையான்னு யோசிக்கிறது கூட பயங்கரவாத தடை சட்டம் தான் நீங்கள் தடையாக இருக்குது. நீங்கள் அது வந்து ஒரு நீங்கள் பயங்கரவாத தடை சட்டம்ன்றது வந்து பாருங்க, நாட்டுக்கு வந்து இன்றைக்கு பிள்ளையான கை செய்திருக்கு என்னத்துக்கு பயங்கரவாத தடை சட்டம். தடை சட்டம், அந்த தடை சட்டம் இல்லாட்டி இந்த கை செய்யலாம். 90 நாள் கொஞ்சம் 90 நாள் டிஓவை போட்டு விசாரணை செய்யறதுக்குரிய சட்டம் அதில் இருக்கு. அப்போ ஒரு விசாரணையை வந்து ஒப்பேற்றது 90 நாள் தேவைன்னு போட்டிருக்கு. ஜனாதிபதி கையெழுத்து வச்சுருக்கிறார். எங்களுக்கு இப்போ எங்கட கதையை தான் கதைக்கணும் பாருங்க. வடமாகாணத்தில் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கைது செய்திருக்கான்னு பாருங்க. இன்றைக்கு உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த வால்வெட்டு குழுக்கள் எங்க 6 மாசம் எத்தனை கையில் எத்தனை காலில் ஒரு நாளைக்கு எத்தனை வால்வெட்டு நடந்தது? எல்லாம் அரசியல் பின்னணியில் நடந்தது. நாங்கள் உணரணுமா உணரக்கூடாதா? ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுடைய பகுத்தறிவை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். இந்த 5 லட்சம் மக்களும் 6 லட்சம் மக்களும் நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்களா இந்த 6 மாதத்துக்கு முதல்? ஒவ்வொரு நாளும் பேப்பர் எடுத்து வாசிச்சு பாருங்க. எத்தனை தடவை ஒரு நாளை வால்வெட்டு, மானிப்பாயில் வால்வெட்டு கை துண்டிக்கப்பட்டது, உடுப்பட்டியில கை கலட்டி கொண்டு போனார்கள், கரவட்டியில காலை கலட்டி கொண்டு போனார்கள். டெய்லி பத்திரிகையில என்ன வந்தது? அப்ப மீண்டுமே இந்த வால்வெட்டு நடக்க போகுது. உதாரணமா இந்த வால்வெட்டு நடக்க போகுதுன்னா அப்ப பயங்கரவாத இருக்க போகுது. பயன்படுத்துறீங்கன்னா இருக்க போகுது தானே அர்த்தம் இல்லையா? தடை சட்டம் நாட்டின் பாதுகாப்புக்கு பயங்கரவாத தடை சட்டம் தேவை. அப்ப இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை அவர் நீக்கிறோன்னு சொல்லிட்டார், நீக்கிறார். அதுக்கு புது தடை சட்டம் தயார்படுத்துகிறோம். அந்த தயார்படுத்திகள் அதில் சில விதிவிலக்குகள் வரும். விதிவிலக்குகள் வரையில் இந்த பயங்கரவாத பழைய 77ஆம் ஆண்டு தடை சட்டம் அதில் உள்ள சரத்துகளில் 1-2 தான் பெருமை. உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை கேட்கிறேன். விடுதலை புலிகள் அமைப்பினுடைய சின்னத்தை பயன்படுத்துறது அதுக்குள்ள அடங்கு. விடுதலை புலிகள் ஒன்றே இல்லையே பாருங்க. என்னன்னு விடுதலை புலிகள் வந்து இப்ப அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது அரசாங்கம் தான் முடிவெடுக்கும், மத்திய அரசு. விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இன்றைக்கு இருக்கு. அது எப்பயோ எத்தனையோ வருஷமா தடை செய்யப்பட்ட இயக்கமாக தான் நான் கேட்கிறேன். புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் அது அதுக்கான விடயத்தை இன்னும் உள்ள கொண்டு போறீங்க? விடுதலை புலிகள் தடை சட்டம் இல்ல, அதை தான் கேட்கிறேன். அது வந்து மத்திய அரசு தான் அதை எடுக்கணும். விடுதலை புலிகள் உண்டு சில வைக்கிற அளவுக்கு அந்த விடயம் வரைக்க இப்ப பயங்கரவாத தடை சட்டத்திலயோ அல்லது விடுதலை புலி அமைப்பு இந்த பயங்கரவாத அமைப்பை தடை செஞ்ச சம்பந்தம் ஒரு விடுதலை புலிகள் பாருங்க, ஒரு மரணித்தவருக்கு ஒரு சிலையை வைக்கிறதுக்கு நகரசபையில பிரேரணை நிறைவேற்றலாம் என்றுதான் கிடைக்கே தவிர உயிரோட்டம் உள்ள விடுதலை புலிகள் இல்லையே, உயிரோட்டம் இல்லையே. இது வந்து நீங்க சொல்றது உங்களுக்கு விளங்கல. ஒரு செத்து போய் சுடலைக்கு போனது சரி. இப்ப தலைவரை மட்டுமே ஒரு புகைப்படம் இல்ல சில இப்ப நீங்க புகைப்படத்தை பயன்படுத்துறதே முதல் பெரிய தடையாக தானே இருந்தது. அது வந்து தடைகள் எல்லாமே வந்து காலப்போக்கில் வந்து பாருங்க. நாங்கள் கைகோத்து கொண்டு போயிக்க காலப்போக்கில் எல்லாமே நாங்கள் உண்டாகலாம். நாங்கள் எடுத்த உடனே பாயலாது பாருங்க. சிங்கள மக்கள் இந்த மனதில் நாங்கள் தமிழ் மக்கள் இடம் பிடிக்கணும், சிங்கள மக்கள் இந்த மனதில் நாங்கள் தமிழ் மக்கள் இடம் பிடிக்கணும்,
தமிழ் மக்கள் மனதில் சிங்கள மக்கள் சகோதரர்கள் என்று ஏற்றுக்கொள்ளணும். இந்த நாடு தேசம் உறுதியாகணும். இந்த தேசம் ஒரே தேசம் ஒரே நாடு, 2 தேசம் ஒரு நாடுன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கட்சி இருக்கு. இது ஒரே தேசம் ஒரே நாடு தான். இது உலகத்தில் சுனாமியால் பிரிச்சாலே தவிர மற்றபடி எந்த காரணம் கொண்டும் இது பிரிக்க இயலாது. இதை முதல் விளங்கிக் கொள்ளணும். 2 தேசம் ஒரு நாடுன்னு சொல்லி இன்னும் படம் காட்டி கொண்டிருக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. சமஸ்தி கிடைக்கும்னு சொல்றதுல எந்த பிரயோசனமும் இல்லை. ஐநாவில் எங்களுக்கு அது வரும் இது வரும்னு சொல்லி புருடா கதைகள் விடுறதுல வேலை இல்லை. ஐநா இன்றைக்கு எத்தனை வருஷம், 25 வருஷம் 30 வருஷம் ஐநா எங்களுக்கு எதுவும் தந்திருக்கா, எதுவும் சொல்லியிருக்கா எங்களுக்கு எதுவும் தரப்போகிறோம்ண்டு, அல்லது எங்களுக்கு ஒரு விசாரணை இருக்குன்னு சொல்லியிருக்கா? இது இங்கே உள்ள அரசியல்வாதிகள், டூப்ளிகேட் அரசியல்வாதிகள் விடுற கதை தான் இந்த கதை. சர்வதேச விசாரணை ஐநா அங்கீகரித்தாலும் இன்னுமே விஜயகிரத் கூட அங்கீகரிக்கலையே சர்வதேச விசாரணை. சாதாரணமா சர்வதேச விசாரணையை ஐநா கேட்டிருக்கான்னு கேட்குறீங்க. இப்போ அதே தானே விஜயகிரத்தும் ஜெனிவாவில் கதை கேட்க சொல்றார். சர்வதேச விசாரணை பற்றின ஒரு எண்ணமே எங்கள்கிட்ட இல்லைன்ற நிலைப்பாடு தான் அவரும் பேச. சர்வதேச ஒரு நாட்டின் பிரச்சனை நாட்டுக்கெல்லாம் தீர்க்கணும். இந்த பலஸ்தீனத்தில் நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க தானே, சிரியாவில் நடந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனை நாடு யுத்தம் நடந்திருக்கு, எத்தனை நாட்டில் யுத்தம் இன்றைக்கு முடிஞ்சு இருக்கு, எத்தனை நாட்டில் முடியலை. எங்கள் நாட்டில் யுத்தம் முடிக்கப்பட்டு சைபருக்கு வந்துச்சுது. 2009ஆம் ஆண்டு 9ஆம் தேதி நாங்கள் யுத்தம் முடிக்கப்பட்டு சைபருக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்போ அதை ஒப்சர்வ் பண்ணி கொஞ்சம் காலத்தில் சில இது ஒரு அரசியல் கட்சியாக, தமிழ் விடுதலை புலிகள் கட்சியை அரசியல் கட்சியாக நீங்கள் இயங்கலாம்னு சொல்லிப்படக்கூடிய சாத்தியக்கூறு கூட இருக்குது. அது எப்போ நடக்கும்ன்றதும் அதுக்கு யார் தலைமை தாங்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ன்றதும் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு ஆயிரண்டாங்க நீங்கள் தலைமை தாங்கிறதுக்கு ஆயிரம் பெற போறீங்கன்னா அதை பற்றி கதைங்க. உலக பொறிமுறையோடாக அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்ட அப்படியா நிலைப்பாடுகள் செய்யறது தயாரா இருக்கா தேசிய மக்கள் சக்தி? கட்டாயம் செய்யும். உலகத்தில் இப்போ தேசிய மக்கள் சக்தியின் காலத்தில் இதுகள் நடக்கலையே, இன்றைய காணாமல் போனார்கள் இந்த பிரச்சனை பெரிய அளவில் இருக்கு. இதுகளெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை. இந்த அரசாங்கம் அதை சொல்லத்தான் வேணும்னு சொன்னால் அதுக்கு தான் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தியிட்ட சில கோரிக்கைகளை முன் வச்சு கேட்கணும். அதுக்கு நாங்கள் இப்போ எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம் ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கு கேட்டு, உள்வேறு அமைச்சரை சந்திக்கிறதுக்கு கேட்டு, அரசாங்க அதிபதி கடிதத்தை கொடுத்து, இங்கே உள்ள அமைச்சருக்கு கடிதத்தை கொடுத்து அதுக்கு ஒரு முடிவை நாங்கள் எடுக்கலாம். இன்றைக்கும் காணி விட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் காணி இன்றைக்கும் அரசாங்க அதிபர்கிட்ட காணியை கொடுத்துருக்கிறோம். ஆனால் காணி வெடிப்பு சம்பந்தமா ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுறது. இன்னுமே அந்த பருத்துறையில கூட ஒரு காணிலேருந்து ராணுவத்தினர் வெளியேறி இருக்கு. பருத்துறையிலேருந்து அது இவ்வளவு காலம் தேவையா என்ற கேள்வி. ஏற்கனவே விடுவிக்கப்பட்டாச்சுன்னு சொன்ன காணியில இவ்வளவு காலம் ஒரு ராணுவம் இருக்குதுன்றா தேசிய மக்கள் சக்தி அதற்கான விடயத்தை இப்படி நீட்டி முழக்குதா? அதே மாதிரி தான் இந்த எழுது மட்டுவாள் ஆணையரவு 6 மாசம்ன்றது அவர் சீட்டில் குந்தி யாதாள பாதாளத்துக்கே இருந்த ஒரு நாட்டை அவர் பேரம் எடுத்தது ஆதாள பாதாளத்துக்கு இருந்த நாட்டை தான் பேரம் எடுத்துக்கிறார். 5 பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தென்பகுதியில சூடுகள் நடந்து கொண்டு இருக்கு. தென்பகுதியில ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அப்படி இருந்தும் அவர் எவ்வளவோ கட்டுக்கோப்பா இந்த நாட்டை கட்டி விட்டு பொருளாதார நெருக்கடி எல்லாத்தையும் நேற்றும் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் எல்லாம் விலை குறைச்சிருக்கிறார். 5 ஆண்டுகளில் நம்மாலே இனி மாறும் எல்லாமே, விதி மாற்றும் விரல் ஒளி உங்களிலே இனி மாறும் எல்லாமே. 5 ஆண்டுகளில் நம்மாலே நுழம்பு தொல்லைகள் இல்லா நகராய், கொழும்பு போலவே ஆகும் முறையாய். வண்ணார் பண்ணை வடக்கே, கந்தர் மாடம் வடமேற்கே, கந்தர் மாடம் வடகிழக்கு, கந்தர் மாடம் தெற்கு, நல்லூர் ராசதானி சங்கிலியன் தோப்பு, அரியாலை மேற்கு கலைமகள் ஐயனார் கோயிலடி, புதிய சோனக தெரு பழைய சோனக தெரு, நாவாந்துறை வடக்கு நாவாந்துறை தெற்கு, பெரிய கடை அத்தியடி சுண்டுக்குழி மருதடி, கொழும்புத்துறை பாசையூர் ஈச்சமொட்டை கதீட்ரல், திருநகர் குருநகர் யாழ்ப்பாண நகரம் கொட்டடி, ரெக்லமேஷன் மேற்கு ரெக்லமேஷன் கிழக்கு, இத்தனை வட்டாரங்களும் மொத்தமாய் இணையும் ஒரு வலையமைப்பென, நித்தமும் மனித கழிவுகள் தங்காமல் மழை நீரும் தேங்காமல் சுற்றி கடல் சேரும் நிலக்கீழ் வடிகால் அமைப்பென, சுத்தம் காணும் என் யாழே விரல்மை எழுதும் எம் வாழ்வே.
வீரல் மை எழுதும் எம் வாழ்வே இனி மாறும் எல்லாமே விதி மாற்றும் விரல் ஒளி உங்களிலே இனி மாறும் எல்லாமே 5 ஆண்டுகளில் எம்மாலே இனி மாறும் எல்லாமே விதி மாற்றும் விரல் ஒளி உங்களிலே இனி மாறும் எல்லாமே 5 ஆண்டுகளில் எம்மாலே மாநகர் சாலைகள் 2 மடங்ககல பகன வாரியாய் பாதைகள் பிரிய இனியும் விபத்தில் உயிரிழக்காதேயும் சனமே தனியும் நெரிசல் இனி இருக்காதேயும் சனமே வைத்தியசாலை கழிவுகளினியும் கோமையன் மணலில் அறியாதே தூரம் செல்லும் மக்களிவுகளும் மக்களுக்கு தீங்கு இல்லாதே நவீன சந்தையில் அடுக்குமாடி தொகுதிகள நவீன சந்தையில் பல அடுக்குமாடி தொகுதிகள புதிய மாநகர சபை கட்டிடம் பரிபூரணமாய் திறக்க இனி மாறும் எல்லாமே விதி மாற்றும் விரல் ஒளி உங்களிலே இனி மாறும் எல்லாமே 5 ஆண்டுகளில் எம்மாலே இனி மாறும் எல்லாமே விதி மாற்றும் விரல் ஒளி உங்களிலே இனி மாறும் எல்லாமே 5 ஆண்டுகளில் எம்மாலே இனி மாறும் எல்லாமே விதி மாற்றும் விரல் ஒளி உங்களிலே இனி மாறும் எல்லாமே 5 ஆண்டுகளில் எம்மாலே இனி மாறும் எல்லாமே விதி மாற்றும் விரல் ஒளி உங்களிலே இனி மாறும் எல்லாமே. கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி ஒரு நாளைக்கு மீதப்படுத்துகிறோம் என்று கேட்டால் அவைகள் தங்களுக்குரிய செலவுகள் எதையுமே செய்கிறதில்லை. அப்போ அது என்ன காரணம் என்று கேட்டால் தாங்கள் சரியாக இருந்தால் தான் இந்த நாடு சரியாக இருக்கணும்ன்றதான் அவை என்ன முடிவு சித்தாந்தம். இவைகளுக்கு ஒரு பெரிய ஒரு கமிட்டிகள் அதெல்லாம் வச்சு தான் இவை இயக்கினோம். நீங்கள் அமைச்சரவையை எல்லாரும் இயங்கினோம், ஜனாதிபதி இயங்குறதுக்கு மேலாலும் கீழாலும் அவைக்கு பலதரப்பட்ட ஆக்கள் ஆலோசனைகளோடு அவையெல்லாம் நாட்டை கட்டிய வைக்கணும். அப்படி கட்டிய வைக்கல பாருங்க, இன்றைக்கு எங்களுக்கு வடக்கில் நாங்கள் இந்த 6 மாதம் நிம்மதி பெரும் மூச்சை விடுறோம். இங்கே எங்களுக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லை, எந்த விதமான கைதுகளும் இல்லை. வெள்ளை பேன் வருது சிவப்பு பேன் வருதுன்ற பிரச்சனை இல்லை, மோட்டர் சைக்கிள் வருது பிஸ்டலோடு என்ற பிரச்சனை இல்லை. ஆனபடியால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கௌரவ ஜனாதிபதி இவர் ஒரு போராளி. எங்களோட தேசத்தில் நடந்த போராட்டங்கள் முழுக்க எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு தீர்வை தருவேறுன்றதுல 100க்கு 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப ஒரு 5 வருஷம் கொடுத்தா செய்வேன். 5 வருஷம் தேவையில்லை, 3 வருஷத்துக்குள்ளே வித்தியாசம். 3 வருஷத்துல முடிஞ்சு 3 வருஷத்துக்குள்ள வித்தியாசம் தெரியும். 5 வருஷத்துக்கு அவற்றை ஆட்சி அசையாது, 15 ஆண்டுகளுக்கு அவற்றை ஆட்சி இருக்கும். அடுத்த வார 2 தேர்தல்களையும் இருந்தால் கைப்பற்ற நிச்சயமாக 100க்கு 1000% வெல்லுவினம். 25 வருஷம் கூட இந்த ஆட்சி போகலாம். காரணம் என்னென்று கேட்டால் எந்த ஒரு எதிர்கட்சியும் பலனான கட்சி இலங்கையில் இருக்காது. மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் விசாரணைகள் இருக்கு. இன்றைய பாருங்க, நாங்கள் ஜனாதிபதியிட்ட இன்னொரு கோரிக்கையை வைக்கிறதுக்கு இருக்கிறோம். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி இலங்கையில் இருந்த கடன் தொகையை அவர் வெளியிடணும் என்று நான் அவர்கிட்ட கேட்கிறேன். முழு கடன் தொகை 70 இல்லை, மொத்தமாக இந்த நாட்டின் கடன் தொகை 2009ஆம் ஆண்டு 19ஆம் தேதி நாட்டில் இருந்த கடன் தொகை 19ஆம் தேதியோ அப்படி இல்லாட்டி மாச கடைசியிலேயோ இல்ல கடன் தொகையை தயவு செய்து ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு அறிவிக்கணும். ஏனென்றா இந்த நாடு இன்றைக்கு இந்த கடன் வந்ததுக்குரிய காரணம் என்னன்றதை விளங்கப்படுத்தும். போர் சூழலுக்கு இல்லை, போர் சூழல் முடியல கடன் இருந்தது. அதுக்கு முன்னே கடன் தான் நாங்கள் வேற போதில்லையே. போர் சூழலுக்கு முந்தின காலம், போர் சூழல் முடிஞ்சது 19ஆம் தேதி. அப்போ எங்களுக்கு 19ஆம் தேதியோ அப்படி மே மாத கடைசியில் நாட்டில் இருந்த கடன் தொகையை எங்களுக்கு அவர் வெளியிட்டார் என்று சொன்னால் எங்களுக்கு பெரிய ஒரு மன திருப்தியாக இருக்கும். அப்போ அதுக்கு பிறகு வந்த கடன் எவ்வளவு, எந்தெந்த ஜனாதிபதி இந்த காலத்தில் எவ்வளவு கடன் வந்திருக்கு, மஹிந்த ராஜபக்ச என்ற காலத்தில் எவ்வளவு கடன் வந்திருக்கு, மைத்திரிபால சிறிசேனா என்ற காலத்தில் எவ்வளவு கடன் வந்திருக்கு, கோத்தபாய என்ற காலத்தில் எவ்வளவு கடன் வந்திருக்குன்றதை இவர் தெளிவுபடுத்தணும். சரி, இன்னொரு இப்படி கட்சி இவர் தெளிவுபடுத்தினால்தான் இவர் மக்கள் எங்களுக்கு மட்டுமில்லை இலங்கை மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும். என்னென்று கேட்டால்
இந்த கடனுக்கு நாங்களோட அனுபவிக்கலே. இலங்கை மக்கள், சிங்கள பெரும்பான்மையான எங்களுடைய சகோதர மக்கள், முஸ்லீம் சகோதர மக்கள், தமிழ் தமிழர்களாகிய நாங்கள் ஒரு வீதத்தில் நாங்கள் இந்த பணத்தை அனுபவிக்கல. இந்த நாட்டில் நாங்கள் எதையுமே அனுபவிக்கல. அப்போ இந்த கடன் இங்கே வந்தது, இங்கே கொள்ள கொண்டு போனது, இந்த கொள்ள கொண்டு போன காசு எங்கே இருக்குது, எப்படி இந்த காசை செலவழிச்சிருக்கணும். இன்றைக்கு 2250 லிட்டர் எரிபொருள் ஒரு அமைச்சருக்கு ஒதுக்கின எரிபொருளை 750 லிட்டராக குறைச்சிருக்கணும். 1500 லிட்டரை நீங்கள் பெருக்கி போட்டு ஒரு 75 அமைச்சர் 80 அமைச்சருக்கு குறைய மைந்த இந்த காலத்தில் இருக்கே இல்லை. முன்னுக்கு 3 வாகனம், பின்னுக்கு 3 வாகனம், நடுவில் போவார் மினிஸ்டர். அப்படித்தான் இந்த வாழ்க்கை போனது. இதை விட டிஃபெண்டர்கள், ஆர்மி, போலீஸு அது வேறு. ஒரு பெரிய பெட்டாலியனே இப்போ 1 கிலோமீட்டருக்கு போகும். ஒரு அமைச்சர் போனேன்னா 1 கிலோமீட்டர் வாகனம் இருக்கும். இப்போ ஒன்றுமில்லை. அவர்கள் வெறும் ஒரு தனி மனுஷனா இந்த இதுவே ஒரு பாதுகாப்பு பிரச்சனை அமையலாம் ஜனாதிபதிக்கு என்ற ஒரு கேள்வியும் இருக்காது. அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா தான் ஒருத்தருக்கு ஒன்றும் செய்யறது எதிர்கட்சிகள்ல இருந்து ஏதாவது அது வந்து நாட்டில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்க சொல்ற சரி. ஆனா வந்து அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா தான் சரியா இருக்கிறன்றதுல வெளி நம்பிக்கையா இருக்கிற ஜனாதிபதி தான் எள்ளள வேணும், கடுகள வேணும், இந்த தேசத்துக்கோ நாட்டு மக்களுக்கோ எந்த விதமான தீங்கும் இல்லாமல் இந்த நாட்டை நான் கொண்டு போகிறேன். ஆனபடியால் நான் நாட்டை சரியாக கொண்டு போகிறபடியால் என்னில் யாரும் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சட்டங்கள் வேலை செய்யும். அவர் சொல்றது சட்டம் சரியாக நாட்டில் நடைமுறைப்படுத்தணும்ன்றான் அவற்றை கொள்கை. நீங்கள் தெற்கில் இந்த கட்சியை சம்மந்தமாக இப்போ சொன்னீங்க. இப்போ நாங்களே இப்போ வடக்கு கிழக்கு கட்சிகள் சம்மந்தமாக பார்க்க தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கான காரணம் இந்த தமிழ் கட்சிகளுடைய பிளவு என்ற ஒரு கருத்து ஒன்று இருக்கு. ஒன்று வந்து தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததோ அதை ஒரு பக்கத்தில் பார்க்கலாம். ஒரு பெரும்பான்மையான காரணம் இந்த தமிழ் கட்சிகளுடைய பிளவாக தான் இருக்கு. ஆனால் இப்போ அந்த பிளவு ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கா இல்லையா? உங்களோட கருத்து என்ன? இந்த பிளவுன்றது வந்து வேறுங்க. இவை இந்த சம்பாத்தியங்களில் பிளவுபட்டு போய் தான் இப்போ பிளந்திருக்கணும். இவையெல்லாம் சம்பாதிக்க முடிஞ்சிட்டுனோம். 75 வருஷ காலமாக சம்பாதிச்சிட்டுனோம். அதுபோல் 2000 ஆண்டிலிருந்து 2006 காலம் வரைக்கும் ஒரு விதமான சம்பாத்தியம், 2006 இருந்து 2009 வரைக்கும் ஒரு சம்பாத்தியம் கோடிக்கணக்கில், திருப்பி 2009 இருந்து 2024 வரைக்கும் ஒரு சம்பாத்தியம். எல்லாருமே நீங்கள் பட்ஜாக பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து பட்ஜுகள் ஒவ்வொரு பட்ஜும் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளிக்கிற மாதிரி இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் போய் தங்களுடைய குடும்ப தேவைக்கான பணங்கள் முழுக்க கூடான கோடியை சம்பாதிச்சு அவர்கள் வெளியேறிட்டார்கள். இப்போ இது மக்களுக்கு விளங்கிட்டது. இந்த தேசத்தில் எந்த அபிவிருத்தியும் நடக்க இல்லை. ஒரு வடிகால் அமைப்பு சிஸ்டம் கூட இந்த நாட்டில் யாழ்ப்பாணத்தில் இல்லை. எந்த ஒரு தொழிற்சாலை 100 பேர் கொண்ட ஒரு தொழிற்சாலையோ ஒரு அமைச்சரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ இந்த 15 வருஷம் யுத்தம் முடிஞ்சு 15 வருஷத்துக்கு செய்திருக்கிறோன்றதை சொல்லுங்கள். 100 பேர் கொண்ட ஒரு தொழிற்சாலை. நீங்கள் குருநாள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல 100 தொழிற்சாலைகள், அம்மாந்தோட்டையில் பார்த்தீங்கன்னா பல தொழிற்சாலைகள். நீங்கள் இந்த வட மாகாணத்தை தவிர்த்து கிழக்கு மாகாணத்திலேருந்து நீங்கள் தொடங்கி மிச்சம் 8 மாகாணத்தை பார்த்தீங்கன்னாலே எத்தனை தொழிற்சாலைகள் இருக்குன்னு போய் பாருங்க. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் ஒரு தொழிற்சாலை போட இயலாது. ஒரு அப்ரூவல் கேட்டால் கிடைக்காது. என்ன விதத்திலும் நடக்காது. ஆக யாழ்ப்பாணத்தில் இந்த 16 வருஷம் நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், வங்கிகள் எல்லாம் கடனை கொடுத்து கோடான கோடி வட்டியை வேண்டி எத்தனையோ ஃபைனான்ஸ் கம்பெனிகள் கொண்டு வந்து நகைகள் எல்லாத்தையும் முழுக்க சனத்தின் 7 நகை முழுக்க அம்பக் பண்ணி அந்த 7 கையெழுத்தில் வச்சு அவசரத்துக்கு நகைகளை வச்சு எடுத்து நகை வச்சால் அதுக்கு வட்டி, பீனட் வட்டி, அந்த அந்த பீனல் அது எல்லாம் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். அது என்னண்டா அது முழுக்க இருந்த மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்கும். அதே நேரம் பாருங்க, யுத்தம் முடியல இருந்த ஃபைனான்ஸ் கம்பெனிகளை 5 சொன்னால் கிட்டத்தட்ட 2000 ஃபைனான்ஸ் கம்பெனி. மஹிந்த ராஜபக்ச காலத்தில் கொண்டு வரப்பட்ட கம்பெனி எல்லாம் இவ்வளவுமே ஃபைனான்ஸ் கம்பெனி. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிகள் எல்லாம் வந்தா பாருங்க, நாட்டு மக்கள் இந்த காசை சுருட்டி கொண்டு போயிடுவாங்க. நாட்டு மக்கள் இந்த காசை சுருட்டி கொண்டு போயிட்டால் மக்கள்கிட்ட காசு இருக்காது. என்னென்னு கேட்டால் காசு வந்து வட்டி போட்டு எடுக்க தண்டவாடு போயிடும் காசு. அப்போ நாட்டில் அந்தந்த தேசத்தில் இருக்காது. அதே பாருங்க, ஒரு விவசாயிகள்கிட்ட கூட விவசாயம் செய்யறதுக்கு இல்லையே. விவசாயிகள் இந்த தீவு பக்கத்தை பொறுத்தவரையில் இந்த முறை விவசாயங்கள் பாரிய நேற்று போனால் தீவுக்கு. அப்போ அங்கேயெல்லாம் விவசாயங்களே இல்லை, சைவர் இந்த முறை. அது அந்த தீவு பக்கத்தில் இந்த மீன்பிடிகள் கொஞ்சம் இருக்கே தவிர வேறு எந்த விதமான வருமானமும் இல்லை. எத்தனையோ லட்சம் பனையல் இதுக்கு பனையல் எந்த விதமான ஒரு தொழிற்சாலை கூட இல்லை.
அப்போ இப்படி எல்லாமே திட்டம்ன்றது நாங்கள் அரசியல்வாதிகள் திட்டத்தை போட்டு கொடுக்கணும், அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு. ஆனால் இங்கே பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தியால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் இருக்கிற விமர்சனம் இவர்களுடைய திட்டங்களும் தெளிவாக இல்லை. இவர்கள் ஒரு மேடை பேச்சோ அல்லது ஏதாவது ஒரு பொது வழியில் பேசுகின்ற பொழுது கூட மக்களை சரியாக அணுகினம் இல்லை என்ற இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் சரமாரியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எல்லாராலையும் முன்வைக்கப்படுது. நேற்று அதாவது புதிதாக கட்சி தொடங்கின அர்ச்சுனா ராமநாதன் கூட விமர்சிக்கிற அளவுக்கு வந்திருக்கேன்டா. அது நீங்க சொல்றதுல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். விமர்சனங்கள்ல எங்களை என்பிபியை பொறுத்தவரையில இந்த 3 பேரும் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர். அனுபவம் குறைவு. அவர்களுக்கு அனுபவம் இப்போ வந்துட்டுது. இப்போ 6 மாசத்துல நியாயமான அனுபவம் வந்துட்டுது. ஆனா அவர்கள் தங்களுடைய திட்டங்களை செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை வெளியில சொல்றே இல்லை. ரகசியமான ஒரு நகர் ஒன்று நடந்து இருக்கு. மக்களுக்கான செய்ய வேண்டிய விடயங்களை பொது வழியில் சொன்னா தானே உங்களுக்கு அரசியல் பலம் கூட வரும், தேர்தல் பலம் கூட வரும். நீங்க சொல்லாமே முன்னுக்கு வச்சிருந்தா எப்படி அது பலமா இருக்கு? அதை காலப்போக்கில் நாங்கள் அதை அமைச்சர் இங்கே உள்ள அமைச்சரோட கதைச்சு அவன் 3 பேரையும் இடைக்கிட மீடியாக்களை வைக்க சொல்லக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் என்னன்னு கேட்டால் இல்லை, அது ஒரு 6 மாசம்ன்றது பாருங்க. நாங்கள் அதை பெருசாக தூக்கிக்கொள்ள இல்லாது. காரணம் என்னன்னு கேட்டால் இன்னும் 4.5 வருஷம் இருக்கு. நாங்கள் இந்த பூமியில இருக்கத்தான் போகிறோம். இங்கே உள்ள தமிழ் மக்கள்லாம் இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாநிலத்தில் முழுக்க 100க்கு 100% தமிழ் மக்கள். எங்களை யாரும் ஏமாற்ற இயலாது. சிங்கள மக்களும் ஏமாற்ற இயலாது. எந்த உலக நாடுகளும் ஏமாற்ற இயலாது. எங்களுக்கு ஒரு சுயமான சிந்தனை இருக்குது, அறிவு இருக்குது. ஆனபடியால் இந்த 3 பேர் இப்போ இவியல் பொய் விரலி பேசணும் பாருங்க. எங்கேயாவது நீங்கள் சொல்கிறீங்க அவைகள் ஒன்றும் வேலை செய்யணும்னா பொய் பேசுகிறோமா? இப்ப அவைகளுக்கு இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இந்த பாதை திறந்திருக்கு, பலாலி ரோட் திறந்திருக்கு, எத்தனையோ காணிகள் விடுபட்டு இருக்கு, எத்தனையோ செயல் திட்டங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கு நான் இந்த நியூஸ்ல பார்த்தேன், அரசாங்க அதிபர்கிட்ட கொண்டு போய் ஆர்மி கமாண்டர் டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறேன், இந்த காணியை நான் இந்த பேரம் தர்றேன். ஆனா இதுல இன்றைக்காவது இந்த 6 மாச காலத்துல சந்திரசேகரன் அமைச்சர், கௌரவ அமைச்சர் அவர்களோ ஜனாதிபதி அவர்களோ கொழும்புலேருந்து வேறு சிங்கள அமைச்சர்மாரோ இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களோ எங்கேயாவது நின்றத ஒரு படத்தை காட்டுங்க. ஏனென்று கேட்டால் அவைகள் தங்களுக்கு விமர்சனம் பண்ணால் மக்களின் மனச்சாட்சிக்கு, மக்களின் இருதயத்துக்கு இது நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் விளங்குனா சரியது. நான் கேட்டால் தங்களோட பேர் போல நாங்கள் தேட இல்லையானே, எங்களுக்கு பேர் போல் போச்சு. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்ன்றதை மக்கள் உணர்ந்து கண்டால் சரி. நாங்கள் இது வரைக்கும் ஒரு நோட்டீஸ் கூட ஓட்ட இல்லை. இந்த தேர்தலில், உள்ளூராட்சி சபை தேர்தலில் நான் அன்றைய கேட்டேன், இன்னொரு நோட்டீஸ் எல்லா ஒட்டிலும் கூட நோட்டீஸ் ஒன்று ஓட்டையிலே நாங்கள் இவ்வளவுக்கு காசு மிச்சம் பிடிக்கிறீங்களான்னு கேட்டேன். அது சரி, கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ள நாங்கள் நோட்டீஸ் அடிக்கிற இல்லையான்னு எங்களுடைய மத்திய அரசின் முடிவு. அது மத்தியில் என்ன சொல்லிடணும் அது தானே நாங்கள் செய்யலாம். எலக்ட்ரானிக் மட்டும் பாவிக்க சொல்லியிருக்கிறோம், வேறு எதுவுமே நாங்கள் செய்கிறே இல்லை. மக்கள் எடுக்கிற முடிவு தீர்மானங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். நாங்கள் இப்போ மாநகர சபைக்கு பெரிய அளவில் பாரிய அளவில் திட்டத்தை வச்சிருக்கிறோம். இங்கே வேறு 2 பக்கத்தில் இந்த ஃபுல் பேஜில் பார்த்தீங்கன்னா சகல திட்டங்களும் எழுதி வச்சிருக்கிறோம். அபிவிருத்தி என்னென்ன செய்கிறன்ற திட்டத்தை தான் நிறைவேற்றணுமே தவிர, அதாவது மெலசல கூட தண்ணிகள் கூட ட்ரைனேஜில் கொண்டு போய் இப்போ எங்களுக்கு யாழ் மாநகர சபையிலேருந்து அப்படியே கொண்டு போய் வெளியில் விடுறதுக்குரிய திட்டம், அதை கோடி அது வெளிநாட்டு உதவியோட திட்டம் கொண்டு வரணும். அப்போ எங்கள்கிட்ட 75 வருஷம் அந்த திட்டம் இல்லாமல் இந்த வாய்க்கால்கள் கேன்கள் எல்லாம் மணக்குது. அப்போ எங்களுக்கு இந்த முறை ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கை ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டால் மாநகர சபையை பொறுத்தவரையில் எந்த தூர நோக்கு சிந்தனை, மத்திய அரசு தான் இதெல்லாம் செய்யலாம். நாங்கள் மத்திய அரசோடு சேர்ந்து நின்றால் தான் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். மத்திய அரசு எங்களுடைய கௌரவ ஜனாதிபதிகிட்டே இருக்குது, 189 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்குது. நாங்கள் இந்த முறை மாநகர சபை எங்களுடைய 17 சபை, 13 பிரதேச சபை, 3 நகர சபை, 1 மாநகர சபை, இந்த 17 நாங்கள் கொடுப்போம். நாங்கள் ஏற்கனவே 3 பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். வரலாறுல இல்லாத ஒரு வெற்றியை நாங்கள் மக்கள் கொடுத்துருக்கிறோம். அப்போ அந்த வரலாற்று வெற்றியோடு சேர்த்து இது ஒரு வரலாற்று வெற்றியாக நாங்கள் கொடுத்தால் எங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்குள்ள தெரியும் மாற்றங்கள். அந்த மாற்றத்தில் எங்களோட மக்கள்லாம் பங்காளிகளாக இருப்பினவே தவிர மத்திய அரசு பங்காளியாக இருக்காது. மத்திய அரசுக்கும் தெரியும் தான் 50 வருஷம் மேற்பார்வை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், அந்த ஜனாதிபதியும் கிட்டு பூங்கால பேசியக்கு என்ன சொல்கிறார் என்று கேட்டால்,
நீங்கள் இதை சொல்கிறீங்க அண்டே கிட்டுவோங்கான்னு இந்த மெனரே அடிச்சு ஒட்டிட்டுனவே மெனரே எத்தனை இடத்துல நான் இந்த கண்ணால் பார்த்தேன் கிட்டுவோங்காண்டு ஒட்டி இருந்தது. அப்போ எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுடைய பேர்கள் உங்களுடைய நாமங்கள் எதுவும் இருந்தால் நீங்கள் அதை உச்சரிச்சுக்களுங்க. அதுகளில் ஒன்றும் இல்லை. யுத்தம் முடிஞ்சு போச்சு. யுத்தத்தில் பேரழிவு ஏற்பட்டது உலகம் அறிஞ்ச உண்மை, இலங்கை அறிஞ்ச உண்மை. 1,00,000 ஜனத்தையே கொண்டு குமிச்சு ஒரு பிரேதம் எடுக்க இல்லாத கட்டத்தில் கொண்டு பண்ணது இந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர். இந்த 22 பாராளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து தான் இந்த மைந்தோட இதை செய்தது. மைந்த மட்டும் செய்யல. நீங்க நினைக்கக்கூடாது மைந்தைக்கு தான் பங்கு இருக்கு. கூட்டு முயற்சி இது முழுக்க மஹிந்த ராஜபக்சே என்ற தலைமையில் நடந்தாலும் தலைமைதான் அவர். இவை இந்த பங்களிப்பு இந்த 22 பங்களிப்பு அங்கே இருந்தது. 100,000 மீது அங்கே இருந்தது. ஆனபடியால் எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. இப்படியே நாங்கள் இருக்க இயலாது. இளம் சமுதாயத்துக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் அமையணும். இளம் சமுதாயம் தொழிலதிபர்களாக வரணும். இளம் சமுதாயத்துக்கு வட்டியில் இளம் சமுதாயம் யுவதிகள் இளைஞர்கள் வட்டி குறைஞ்ச கடன் எல்லாருக்கும் கொடுக்கணும். இளைஞர்களும் யுவதிகளும் ஒவ்வொரு ப்ராஜெக்டை செய்து கொடுக்கணும். எங்கள்கிட்ட அப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் எங்களுக்கு முதலீடு தேவை. நாங்கள் வந்து இதுக்கு 20 கோடி ரூபா வருகுது. நாங்கள் அதுக்கு வந்து ஒரு 20% போடுறோம். 4 கோடி ரூபா நாங்கள் போடுறோம். 16 கோடி ரூபா எங்களுக்கு கடன் நாங்கள் குறைஞ்ச வட்டியிலேருந்து. நீங்கள் கேட்டு செய்யாடி என்னட்ட கதை இங்கே. இதைத்தான் சிங்கள மக்கள் செய்யணும். சிங்கள மக்கள் இன்றைக்கு தொழிற்சாலையில் எல்லாம் போடுறது தங்கட வீட்டு காசுலே இல்லை. பெரிய பெரிய ஹோட்டலில் கட்டுறது தங்கட வீட்டு காசுலே இல்லை. அது வங்கி கொடுக்குது. வங்கி கொடுத்த உடனே காணி மார்க்கெட் கூடுது, சொத்து மார்க்கெட் கூடுது. அவரும் டூரிஸ்ட் வந்து வளமையாக 1 லட்சம் வந்த டூரிஸ்ட் 3 லட்சம் இருக்குது. அப்போ டூரிஸ்ட் வந்துட்டு போய்களை வருமானம் வந்தோன்னா ஹோட்டலுக்கு அவன் வந்து காசுகளை கட்டி பேங்களுக்கு முடிக்கணும். சொத்து சொந்தமாகுது. அப்போ அந்த சொத்து சொந்தமாகணும்னா அடுத்த 2வது ப்ராஜெக்ட் 3வது ப்ராஜெக்ட்டுக்கு போகணும். தொடர்ந்து அபிவிருத்தி பணிகள் தேவை. அதுதான். அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு எங்கட வந்து இந்த இருக்கிற அரசியல் பழைய அரசியல்வாதிகள் ஒரே துவேசம். இன்றைக்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம் ஜெகன். நீங்கள் உங்களோட மனச்சாட்சியை சொல்லுங்கள். இந்த 159 பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபியில் இருந்தது எங்கேயாவது ஒரு துவேச வசனம் இன்றைக்கு இந்த 6 மாதம் கதைச்சிருந்தா 6 மாதம் எங்கேயாவது நீங்கள் ஒரு துவேசத்தை எடுத்து காட்டுங்க. இந்த தமிழினத்தை பற்றி ஒரு துவேசமாக கதைச்சிருக்காண்டு. ஆனால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் கட்சிகள் எல்லாம் பெரினவாதம் சிங்களம் அது இதன்று போட்டு நெருப்பாக கொளுத்தி இந்த இளைஞர்கள் இப்படி கொளுத்தி தானே நாங்கள் 1 லட்சம் இளைஞர்கள் இழந்து போயிருக்கிறோம். ஆனால் இதே திசவிகாரை பற்றி கேட்க மீண்டுமே இனவாதத்தை தான் ஜனாதிபதி பழையபடி சொல்றாருன்ற விஷயம். எந்த திசவிகார தையீட்டு திசவிகார சம்பந்தமான நேற்று நான் கொடுத்துருக்கேன். தையீட்டு திசவிகாரையை நீங்கள் வழியாக வழங்கிக்கொள்ளணும். தையீட்டு திசவிகார என்பிபி அரசாங்கத்தில் கட்டப்பட்டதா? என்பிபி அரசாங்கம் கட்டப்படல. ஆனால் மடாலயம் அமைக்கின்ற பொழுது என்பிபி அரசாங்கம் இருக்குது. அந்த இடத்துல அரசாங்கம் என்பிபி இருக்கும். அது வேற. மடாலயம் அந்த பிரதேச சபை யாரு என்னென்ன அப்ரூவல் கொடுத்தது? என்னென்ன அப்ரூவல் கொடுத்த பிரதேச சபை இயங்குதா இயங்க இல்லையா? மல்லாக நீதிமன்றம் இயங்குதா இயங்க இல்லையா? அனுமதி இல்லாமல் தான் சில விஷயங்கள் அனுமதி இல்லாமல் வச்சால் இப்போ நீங்கள் என்ன குழந்தை பிள்ளை மாதிரி பவாவு மாதிரி கதைக்கிறீங்களே. அனுமதி இல்லாட்டி தான் பிரதேச வழக்கு வைக்கலாமே. ஏன் பிரதேச வழக்கு வைக்காம இருக்கு? ஏற்கனவே வச்ச வழக்கல் இப்ப இது பற்றி ஸ்பைக்க குருந்தூர் மேல மேல ஒரு வழக்கு இருக்கு. அதுதான் குருந்தூர் மேல இந்த வழக்கல் அப்படி நீதிபதிகளை நாட்டை விட்டு போற நிலைமை வழக்கல் என்ற ஒரு கேள்வி இருக்கு. குருந்தூர் மேல பிரச்சனை. அது குருந்தூர் மக்கள் பார்க்க வேண்டிய வேலை. என்ன பொறுத்தவரையில மல்லாக நீதிமன்றத்தில் இவை எந்த வழக்கும் தொடுக்க இல்லை. இந்த காணிக்காரர் உண்மையான காணிக்காரரா பொய்யான காணிக்காரரான்னு கூட தெரியாது. உறுதி இருக்கான்னு தெரியாது. இருந்திருந்தால் இவர் வழக்கு வைக்கலாம். இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியிலும் 10க்கும் மேற்பட்ட சட்டத்தாரணிகள் இருக்கணும். இவை இந்த சட்டத்தாரணிகள் எல்லாம் தூக்கி கொண்டு திரியணுமே தவிர ஒரு காலமும் போய் வழக்கு வைக்கிறதுக்கு ஒருத்தர் உதவி செய்யலையே. இந்த அரசியல் வந்து நாடகம் முழுக்க இந்த நொமினேஷன் வந்த அண்டையிலிருந்து தேர்தல் இரவு முடிஞ்ச இரவோட எல்லாரும் ஏறி போச்சுன்னு சொன்னால் அது பிறகு திருப்பி அடுத்த தேர்தல் தான் இங்கே பெருவினோம். நீங்கள் அதுக்கு முதல்ல அதுக்கு இடையில் நீங்கள் யாரையும் சந்திக்கலாது. நீங்கள் எங்கேயாவது தமிழ் கட்சிகளோ இங்கே இருந்த கட்சிகளையோ ஒரு டெலிஃபோனில் தொடர்பு கொண்டு நீங்கள் யாராவது கண்டாக்ட் பண்ணி ஏதாவது ஒரு அலுவல் செய்துக்கிறீங்களா? இன்றைக்கி 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு அடித்த பேருங்க யாரும் ஒருத்தர் எடுக்கணுமாண்டு ஒரு காலம் எடுக்க மாட்டேன். அவையில் எங்கேயாவது எடுத்தால் நீங்கள் கண்டுகள வேண்டியான். ஆனால் நீங்கள் இன்றைக்கு இந்த
தேசிய மக்கள் சக்தி அந்த கட்சிக்கு நீங்கள் அடிச்சு பாருங்க எடுக்கணுமா இல்லையாண்டு வேறு அவையில் வந்து இந்த நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டை இந்த தேசிய மக்கள் சக்தியில் வைக்கலாது வேறுங்க. எங்கேயாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு இந்த 6 மாதத்தில் ஒருத்தர் இப்படி செய்திருக்கிறார், இப்படி எதுக்கு இதாண்டிருக்கிறாருன்ற ஒரு கரப்ஷனை நீங்கள் கொண்டு வாங்கலாம். எங்கேயாவது கரப்ஷன் இருக்காண்டு. ஆனபடியால் ஒட்டு மொத்தத்திலே நாங்கள் பிழைகள் இருந்தால் சுட்டி காட்டலாம். இன்றைக்கு இனத்துவேசத்தை வந்து சிங்கள மக்கள் விட்டுட்டோம். சிங்கள மக்கள்கிட்ட அப்படி ஒரு சிந்தனையே இல்லை. சிங்கள அரசியல் கட்சிகள்கிட்ட அந்த சிந்தனை அது இப்போ வேறு கட்சிகள் பேசும் துவேசத்தை. என்பிபி ஜனாதிபதியில் இருந்து இந்த 189 பேரில் ஒரு சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன சொல்லுங்கள். இன்றைக்கு அமைச்சர் சந்திரசேகரன் இருக்கிற இங்கே எவ்வளோ பொறுமையாக கையாளுற இந்த டிசிசி மீட்டிங்கில் பார்த்தீங்களா? டிசிசி மீட்டிங்க்கு இவ்வளவு குழப்பம் நடக்குது அங்கே. அந்த குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அதுதான் அங்கே உள்ள தந்திரம் பேரு. சமாளிக்க முடியல விமர்சனமே இருக்கே. சந்திரசேகரன் சமாளிக்கிறேன்னு சொன்னால் அவர் சமாளிக்கிறதுக்கு வந்து எத்தனையோ தடவை அவர் சொல்கிறார் பாருங்க, அமைதியாக இருங்க. ஆனால் சமாளிக்கிறேன்னு சொன்னால் என்னென்ன சமாளிக்கலாம்? ஒரு செகண்ட் கூட விடாமல் தொடர்ந்து கதைச்சு கொண்டு இருந்தால் அந்த கூட்டத்தை கொண்டு போயிடுமா? நாங்கள் முதல் என்பிபி அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்ற பொறுமையாக இருந்து பார்க்கணும். என்பிபி அரசாங்கம் என்ன செய்ய போகுது, என்ன திட்டத்தை கொண்டு இருந்ததை பொறுமையாக பார்க்காமல் ஒரு 3 மீட்டிங் 4 மீட்டிங் அரசாங்க அதிபருக்கே இல்லாமல் கிடக்கு. அரசாங்க அதிபர் இங்கே 30 வருஷமாக இருக்கிறார். அவருக்கு கேட்டாலே அவரும் எத்தனையோ மீட்டிங்கை செய்து போட்டார். குழப்பம் நடந்தால் அரசாங்க அதிபர் என்ன செய்கிறது, சந்திரசேகரன் டிசிசி என்ன செய்கிறது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுநர் என்ன செய்கிறது, யாரும் என்னத்தை கதைக்கணும்? ஒன்றும் கதைக்கலாது. ஏன்னாண்டா அப்படி இல்லாட்டி ஒரு அடிதடி பிரயோகம் தான் பெறும். அது வர்றது ஒரு ஒழுங்கு இல்லையே நாட்டுக்கு. அப்போ இதை என்ன செய்யணும்? நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னால் நான் கௌரவ பாராளுமன்றாக இருந்து 4 கேள்வியை கேட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லணும் என்றதை இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சும்மா எல்லாத்தையும் எல்லாத்தையும் சும்மா சொல்லி அது வந்து ஒரு அர்த்தம் இல்லை. அதால் எங்களை மக்களுக்கு தான் பாதிப்பு. இப்போ இந்த பிரச்சனை இந்த டிசிசி மீட்டிங் சரியாக நடைபெறாமல் விட்டு கொண்டு போனால் ஒன்றுமே இல்லை. அவர் இது திட்டம் வர போகுது. அது இப்போ அதுக்கு ஒரு முடிவு இப்போ வரும். இப்போ அடுத்தடுத்த முறை ஒரு முடிவு வந்து வேண்டாம். இவர் நாங்கள் ஏற்கிறதா இல்லையா ஏதோ ஒரு முடிவு நடுகளும் கொடுக்கலாம். எனக்கு மக்கள் பார்க்கத்தானே வேணும் டிசிசி மீட்டிங்கில் என்ன நடந்திருக்குன்றதை இப்போ மக்களுக்கு விளங்கும் தானே வேணுங்க. யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் வெரி இன்டெலிஜென்டான மக்கள். ஆனபடியால் அது இப்போ டிசிசி மீட்டிங் நடந்த மீட்டிங் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். குழப்பம் தான் நடக்குதுண்டு. அவர் பொறுமையாக இருக்கிறதுன்றதும் தெரியுது. நானும் இந்த இதெல்லாம் பார்த்தேன் அந்த யூடியூப்களில். ஆனபடியா அதெல்லாம் ஒரு பண்பு இல்லை. ஒரு மனுஷர்கிட்ட ஒரு பொறுப்புண்டே 3 ஆசனம் இருக்குது. 4வது ஆசனம் ஒரு போனஸ் கொடுத்துருக்கு. அங்கால வடக்கில் இன்னொரு 3 ஆசனம் இருக்குது வன்னி மாவட்டத்தில். அப்போ மொத்தம் 7 ஆசனம் இருக்குது என்பிபிகிட்ட. நாங்கள் பொறுமையாக இருந்து எங்களோட கோரிக்கைகளை முன்னுக்கு வச்சு ஒரு ப்ரொஜெக்டுகளை செய்து நாங்கள் எங்களோட படிப்படியாக எங்களுடைய நாட்டில் எங்களுடைய தேசத்தை வடமானத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் முன்னேற்றத்துக்குரிய அளவில் பார்க்கணும். கட்டாயம் அந்த இது முன்னேற விடயம் வந்து நாமல் நெடுகளுமே கதைச்சு கொண்டு வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் தரமான கேள்விகள். நான் சொன்ன பதிலும் உண்மையான பதிலாம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கு இந்த திசை விகார சம்பந்தமாக பாருங்க, 10 வருஷம் 15 வருஷம் அந்த திசை விகாரம் நடக்க பாருங்க. இந்த கட்சியில் என்ன பேரலைஸில் இருந்ததா இல்லை கோமாவில் இருந்ததா என்ன செய்தது? ஒரு சட்டத்தாரி கொண்டு ஒரு வழக்கை போட்டு ஒரு இந்த வழக்கு போட்டுறதுக்கு அவர்கள் சொல்கிற ரீசன் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த காணி ஆக்கிரமிப்போ விகாரை கட்டுறது தொடர்பாகவோ நாங்கள் கேஸ் போட்டோம். வேறு இடங்களில் போட்ட கேஸால நீதிபதியே நாட்டை விட்டு போகிற நிலைமை வந்தது. அதே ஏற்றுக்கொள்ளவே இல்லாத என்னன்னு கேட்டால், ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் செய்து செத்து போனேன்னு சொன்னால் போல இன்னொரு பேஷண்ட்டுக்கு இன்னும் அதே ட்ரீட்மெண்ட்டை செய்கிற ட்ரீட்மெண்ட்டாக மாற்றி செய்கிறானே அந்த நீதிபதி வேறு. முல்லைத்தீவில் இருந்து அந்த நேரம் ஓடுன நீதிபதி அது வேற கதை. அது அவருக்கு தான் தெரியும் அந்த நீதிபதிக்கு ஏன் ஓடுன வேற உண்டு. நிச்சயமாக நீங்கள் இந்த 17 சபை வடமாநிலத்தில் நீங்கள் ஒரே ஒரு தடவை நீங்கள் கொடுங்க, ஒரு தடவை நீங்கள் கொடுங்க. 3 வருஷத்தில் பாரிய மாற்றத்தை கொண்டு வேண்டாம். ஜனாதிபதி பேசிய கூட சொன்னவர், நீங்கள் எங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் சபையில் தாங்க காசை ஒதுக்கி. இப்போ 5000 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கணும் வடக்குக்கு. எங்கேயுமே ஒதுக்காத காசு 5000 கோடி ரூபா வடக்குக்கு மட்டும்தான் ஒதுக்கி இருக்கு. 9 மாகாணத்தில் வடமாநிலத்தில் மட்டும்தான் 5000 கோடி ரூபா இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கணும். 2000 இந்த ஆண்டு 25ஆம் ஆண்டுக்குரிய பட்ஜெட். அப்போ நாங்கள் வந்து பிரதேச சபை ஊடாகத்தான் இந்த அபிவிருத்திகள் செய்யலாம். எல்லாமே பிரதேச சபைகளால் இந்த அபிவிருத்தி நடக்கும். ஒவ்வொரு பிரதேசங்களாக மாநகர சபை அபிவிருத்தி மாநகர சபைகளால் நடக்கும். நகரசபை இந்த அபிவிருத்தி நகரசபைகளால் நடக்கும். அப்போ நாங்கள் ஆட்சியே வந்து எல்லாம் இந்த இளைஞர்கள் இந்த தேர்தலில் கேட்குற யுவதிகள் எல்லாம்
எங்கட சகோதரன் சகோதரிகள். இது வந்து வேறு புற மாவட்டத்திலேருந்து கொண்டதே இல்லை. எல்லாம் இந்த ஊருக்குள்ளே உள்ள சனங்கள்லாம் இந்த என்பிபியில் கேட்கினோம். கட்சியின் பெயர் வேறு வந்து பாருங்க. கட்சி என்ற தேசிய கட்சி. அது நாங்கள் தேசிய கட்சியில் நீரோட்டத்தில் கலந்து கண்டால் எங்களுடைய தேசம் முன்னேறும், அபரீதமாக நாடு முன்னேறும். நாடு முன்னேற நாட்டின் கடன்களும் குறையும். எங்களுடைய அடுத்த சந்ததிகள் ஜெனரேஷன்கள் எல்லாம் மிக ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகலாம். ஆனபடியா நாங்கள் எப்பையும் எங்களுடைய முயற்சிகள் முன்னுக்கு வரணும்னு சொன்னால் எங்களுடைய சிந்தனைகளும் தெளிவான சிந்தனைகள் இருந்தால் தான் நடக்குமே தவிர, இது நாங்கள் இந்த பழைய கட்சிகளுக்கு போட்டே நாங்கள் இவ்வளோ காலம் ஒன்றுமே நடக்க இல்லை, எதுவுமே நடக்க இல்லை. என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்களேன். ஏதாவது ஒன்று நடந்திருக்காங்க. அப்போ மத்திய அரசில் அவர் ஒரு இடதுசாரி கொள்ள உள்ள ஒரு ஜனாதிபதி, எங்களுடைய தேசிய தலைவர், எங்களுக்காக போராடிய தன் குடும்பத்தை இழந்தவர், இடதுசாரி கொள்ளையில் இருக்கிறவர். இன்றைய மாவீரர் குடும்பங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து எல்லா இடம் மாவீரர் குடும்பத்தை போன முறை மாவீரர் குடும்பத்தில் அவையின் இதுகள் செய்கிறதுக்கு விட்டதா இல்லையா? இந்த அரசாங்கம் வந்து தானே விட்டது போன கார்த்திகை மாதம். அப்போ இனி வரும் காலங்களே அப்போ இது முந்தி ஒரு மாவீரரை பற்றி நினைக்கிறதுக்கு ஒரு 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 விளக்கு கொடுக்கறதுக்கு கட்டத்தில் நாங்கள் இருந்தாங்க. ஒரு விளக்க கூட பயந்து வீட்டில் கூட விளக்கு கொடுக்கறதுக்கு இல்லாமல் நின்ற சனம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சனம் காலம் ஆகிட்டுது. தங்களுடைய பிள்ளைகளை இழந்ததும் பார்க்காம ஒரு விளக்க கூட கொடுக்கறதுக்கு இல்லாமல். அப்போ அதெல்லாம் மாற்றிக்கொண்டு தானே வெறுகினோம். அவைகளுக்கு தெரியும். அவைகளும் அதில் பாதிக்கப்பட்டார்கள். வேறுங்க நேரடியாக அவைகளும் கிட்டத்தட்ட 1 லட்சம் இளைஞர்களை ஜேவிபி தானே என்பிபி 2 பேர் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவையின் முயற்சியால் 189 பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்திருக்கிறவன். மக்கள் அள்ளி கொடுத்துருக்கு. அவை என்ன எடுக்கிறது? மக்கள் கொடுக்குறதா தானே. இப்போ நாங்கள் இந்த முறை 17 பிரதேச சபையில அவை கொடுத்தா அவை இந்த பிரதேச சபை அள்ளி சாக்கில் கட்டி கொண்டு தென்மானத்துக்கு போக போனோமா, அல்ல கடகத்தில் கொண்டு போக போனோமா? இல்லை. அவருத்தி என்ன இவ்வளோ காலம் நாங்கள் தெரியல, நீங்கள் தாங்கன்னா தந்தீங்க. அவருத்தி நடக்கு நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை லட்சம் பேருக்கு தொழில் வாய்ப்பு எவ்வளோ இல்லை. இன்றைக்கு இலங்கையில் முழு இலங்கையிலுமே ஆக கூடுதலான கடல் பிறப்பு இருக்கிறது எங்கள்கிட்ட தான், வடமானத்தில். வேறு எந்த இடத்துலையும் இப்படி கடல் பிறப்பு இல்லை. நாங்கள் இந்த கடல் பிறப்பை என்னத்தை பாவிக்கிறோம்? 4 மீனையும் 4 இறாலையும் 4 நண்டையும் பிடிச்சி போட்டு இருக்கிறோம். எவ்வளோ டூரிஸ்ட்டை கொண்டு வரலாம், எவ்வளோ டூரிஸ்ட் ஹோட்டல்களை கட்டலாம். கட்டையில் என்னென்னு கேட்டால் அப்படி ஒரு முதலாளி மாதிரி இல்லைன்னா முதலாளி மாதிரி எல்லாத்தையும் இந்த 25 இயக்கம் அழிச்சு போட்டுது. டூரிஸ்ட்டை இப்போ டூரிஸ்ட் இங்கே கொஞ்சம் பெருகுது. இப்போ விமானங்கள் ஓடுது. இப்போ இந்த ஏர்போர்ட்டை ஃபுல்லாக செய்தரணும்னு சொல்லியிருக்கிறார். ஏர்போர்ட்டை செய்தாலே எங்களோட வெளிநாட்டு ஜனங்கள் டெய்லி ஒரு ஃப்ளைட் துபாய்க்குள்ளால் போட்டுதுன்னு சொன்னால் எங்களோட சனம் வந்து சேரும். டிரான்சிட் கொண்டு ஒரு துபாயை தந்தாலே எங்களுக்கு காணும், அல்ல சிங்கப்பூரை தந்தாலோ சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தாலே எங்களுக்கு அதில் ஒரு நாளைக்கு ஒரு 3 கோடி 4 கோடி ரூபா மிச்சம் பெறும். இன்றைக்கு இங்கேருந்து ஒரு 400 பேர் போகிறதுக்கு ஒரு வேனுக்கு பேருக்கு கணக்கு பார்த்தா 2 கோடி ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு 2 கோடி என்றால் மாதம் எவ்வளவு? 50,000 ரூபா படி ஒரு 200 வேன் போனால் 1 கோடி. 1 கோடிக்கு 30 நாளைக்கு எவ்வளவு? 30 நாளைக்கு 1 கோடி. 30 நாளைக்கு 30 கோடி ரூபாய். அப்போ அவை வந்து வெளிநாட்டுக்காரர் ஒரு மரண வீடு நடந்தால் வரத்தான் வேணும், ஒரு கல்யாண வீடு நடந்தால் வரத்தான் வேணும். ஏன்னா வெளிநாடு வந்து எங்களோட ஒரு பெரிய தொடர்புள்ள ஒரு இடம் தானே. நாங்கள் இங்கே 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் இருக்கிறோம்டா, வெளிநாட்டில் 20 லட்சம் 15 லட்சம் ஜனம் எங்களோட செலவு இருக்குது. அப்போ எல்லா நன்மை தீமைக்கும் இங்கே வந்து போய் கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ அந்த விமான சேவையை முழுக்க இங்கே கொண்டு வரதுக்குரிய ஆயுதங்களை அவைகள்கிட்ட நாங்கள் கேட்கணும். அப்போ மக்கள் வந்து இதுகளெல்லாம் நாங்கள் எங்களோட தேவையை நாங்கள் தானே கேட்கணும். எங்களோட தேவைகளை வந்து அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அப்போ நாங்கள் எங்களுடைய தேவை இதை விட துறைமுகங்கள் வந்து பெரிய பெரிய மீன்பிடி துறைமுகங்களை திறந்தோம்னு சொன்னால் புது லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இளம் சமுதாயம் வந்து பெரிய அளவில் போர்டுகள் எடுத்து 10 நாள் 15 நாள் போய் பிடிக்கிற மீன் தொழில்கள் எல்லாம் இருக்குது. பிடிச்சா ஒரு மாதத்தில் உங்களுக்கு 1 கோடி ரூபா வருமானம் பெறும் பாருங்க. கடற்தொழில் சும்மா சாமானியமான தொழில் இல்லை. கடற்தொழில்ன்றது உலகத்திலேயே மிகப்பெரிய தொழில் கடற்தொழில் தான். அப்போ அதுக்கு வந்து நாங்கள் சந்திரசேகர் அமைச்சரோட நாங்கள் எல்லாரும் கதைச்ச ஒரு டீமா எங்களுக்கு நாங்கள் போய் இந்த இடத்துல ஒரு துறைமுகத்தை கட்டித்தாங்க என்று சொல்லி நாங்கள் அதை கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்வது எங்கட வேலை. கேட்க வேண்டியது எங்கட கடமை, செய்ய வேண்டியது அவைன்ற கடமை. நாங்கள் கேட்காம வாய முடிக்கொண்டு வந்துட்டு ஒன்றும் செய்யாமல் விட்டதுக்கு கூட நாங்கள் இந்த காலத்தில் செய்யலைன்றதுல பிரயோசனம் இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர் வந்து
24 கேரட் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த 3 பேரும். அதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. அப்போ நாங்கள் வந்து ஒரு குறை குற்றங்களை சொல்லலாம் பாருங்க. அவைகள் வந்து இப்போ அனுபவத்தில் வரணும், அனுபவத்தில் வருவினோம். அது சும்மா தூக்கி பிடிச்சி ஒரு சின்ன பிள்ளைகிட்ட அன்றைக்கு அமைச்சர் அதில் ஒரு சின்ன ஒரு பிள்ளைய ஒரு வசனத்தில் பிள்ளைய விட்டோன்னு அதை தூக்கி பிடிக்க, அதெல்லாம் ஒரு அசிங்கமான வேலை வந்து பாருங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு வாய் தடு மாதிரி ஒரு சொல்லு வந்துட்டுதுன்னு சொன்னால் அதுகளை தூக்கி போட்டு, அப்போ உங்களுக்கு என்னென்னா உண்மையிலும் கூட மனதில் வந்து நல்ல சிந்தனைகளோ நல்ல எண்ணங்களோ இல்லை. நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனையும் இருந்தால் தான் மனுஷனை நல்லா வாழ வைக்கலாம். உங்கள்ட்ட நல்ல எண்ணமும் இல்லை நல்ல சிந்தனையும் இல்லை, ஏதாவது அந்தந்த காலத்துக்கு ஒரு கதையை கதைச்சு போட்டு இந்த வாக்களை கொண்டு அதில் வச்சு சம்பாதிச்சு போட்டு நீங்கள் போயிட வேண்டியான். அந்த சம்பாத்தியம் நிற்கிறேன்னு தான் இப்போ பயம். இப்போ தமிழ் கட்சிகளுக்கு வந்து பயம் என்னென்று கேட்டால் எங்களுடைய எதிர்காலம் என்ன? இவே ஒரு டாக்டர் இல்லை, ஒரு என்ஜினியர் இல்லை, எங்கேயும் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு கூலி வேலைக்கு போகவும் தகுதி இல்லை, எந்த வேலைக்கு போகவும் தகுதி இல்லை. அப்போ இவைக்கு பவர் வந்து இந்த எம்பி பதவியை வச்சு தான் பவர். அப்போ இந்த எம்பி பதவியும் வச்சு இருந்த பவர் போன உடனே 4 டேரும் ஒரு வானத்தில் படித்து மாதிரி நிற்கணும். 4 டேரும் படித்தா என்ன நடக்கும்? ஒரு டேர் படித்தா பரவாயில்ல, எஸ்பியாவில் இருக்கும். 4 டேர் படித்தா என்ன நடக்கும்? இவ்வளோ கதையை கக்குன்னு பாருங்களேன். அவரை பற்றி இவர் அடிக்க இப்போ வந்து என்பிபி அடிக்க இல்லை, இவையிலே தங்களுக்குள்ள சண்டை. தேசிய மக்கள் சக்தி எதுவுமே அடிக்க இல்லை. நீங்கள் எங்கேயாவது பாருங்க, எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரன் பெருந்தன்மையை ஒரு வாய் இறக்குறாண்டு பாருங்க. என்னன்னு கேட்டால் தேவையில்லை, இவையிலே அடிச்சுக்கொள்ளுங்க, நாமே வாய் திறப்பான். மக்களுக்கு விளங்கும் தானே. இளங்குமரன் ஒன்றும் கதைக்கிற இல்லை, நீங்கள் சொல்லுங்க ஒன்றும் கதைக்க தேவையில்லை. அவையில் என்னன்னா இங்கே தான் டெய்லி கதை வருது, யூடியூப் தான் ஓடுது, 100 சேனல் ஓடுது. இப்போ முந்தி வந்து ஒரு சேனலுக்குள்ளாலாம் வரும், இப்போ ஒரு செகண்டுக்கு ஒரு சேனல் வருது. அப்போ எல்லா கதையும் பெருகுது. அப்போ எல்லாம் விளங்குது. இப்போ தங்களுக்குள்ளாலே பிச்சு 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 துண்டாக்கி எல்லாம் இந்த பங்கு ஆடு பங்கு போடுற மாதிரி இவையெல்லாம் பங்கு போட தங்களோட உள்ளுக்குள்ள கதைகளெல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டுனான். இவர் அவரை பற்றி அடிக்கிறது, அவர் இவரை பற்றி நம்பிக்கை வராது மொத்தம் தமிழ் மக்களுக்கு. தமிழ் மக்களுக்கு இவை ஒரு காலம் வந்து வேறு இவையல் கௌரவமானதுன்னு சொன்னால், எனக்கு தெரிய ஒரு கௌரவமான ஆளுன்னு சொன்னால் இதுக்குல்ல ஒன்றும் நடக்காத இனிமேல் போன ஒரே ஒரு எம்பி தான் இருக்கிறார். ஒரு எம்பி தான் இந்த நாட்டை விட்டு யாழ்ப்பாணத்தை விட்டே போயிட்டே இருக்கிறார். ஒன்றும் நடக்காது, பேசாமல் போயிட்டோன்னு போயிட்டார். அது மாதிரி இவையலும் ஒதுங்குறதை தவிர வேற வழி இல்லை என்று கேட்டால் இவையல் ஒதுக்கப்பட்ட ஆக்கள். அப்போ இனி தமிழ் கட்சிகளுக்குரிய வாய்ப்பு குறைவுன்னு சொல்றீங்க. நடக்காது வேறு ஒரு காலம் நடக்கும். ஆனால் ஒன்று ஒரு 4 வருஷத்தில் ஒரு இளம் சமுதாயம் ஒரு கட்சி தொடங்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அதுக்கான ஆதரவுகள் இருக்கு. அது நான் முன்னுரிப்பேன். 4 வருஷத்தில் இந்த என்பிபி கட்சி எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு இல்லாமல் ஒரு தேசிய இது செய்தா இதோட நிற்போம். தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவோட ஒரு கட்சி இல்லை தேசிய மக்கள் சக்தியில இப்போ பேரம் கொடுப்போம். இது 4 வருஷத்துக்கு 3.5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இந்த விளைச்சல் தெரியும். இந்த விளைச்சல் தெரியும். விளைச்சல் அதிகமாக இருந்தால் அந்த அதோடய நாங்கள் போ. ஆனால் விளைச்சல் நாங்கள் வேறு விளைச்சலுக்கு போக வேண்டிய ஒரு இல்லை வரும். தொடர்ந்துமே உங்களோட பொண்ணா நேரத்தை தந்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. யாழை எரித்த ஐதேகவும் யாவும் சிதைத்த சுதந்திர கட்சியும் எல்லோரும் வெறுக்கும் பெறமுனவும் எங்களை தேடி இன்று வருவதே. 2010 இபிடிபியும் 2015 விடும் சைக்கிளும் யாழ்ப்பாண சபையை அரச பணம் கறந்து அபிவிருத்தி மறந்து சொந்த சட்டை பைக்குள் போட்டு கொண்டதே. சொந்த சட்டை பைக்குள் போட்டு கொண்டதே. விழு சின்ன ஓட்டுக்குழுவும் சங்கு சின்ன ஓட்டு குழுக்களும் யானை சின்ன கூலிப்படைகளும் மான் சின்ன பார்ப்பமிக்காரர்களும் வீட்டு சின்ன தமிழினத்தை விட்டவரும் சைக்கிள் சின்ன ஏமாற்றுக்காரரும் எந்த வகையிலும் கிடைக்காததை கிடைக்கும் என சொல்பவரும் இன்னும் வேண்டுமா எமக்கு, இன்னும் வேண்டுமா எமக்கு, இன்னும் வேண்டுமா எமக்கு.
கணக்கு. ஒட்டுமொத்த தமிழின தேசிய தலைவரின் போராட்டத்தை வேறறுத்து கூறு போட்டு அதன் மேல் ஆடிய அரசியல் நாடகம் போதும் போதுமே எமக்கே. அவர்கள் சொல்ல வேண்டும் கணக்கு, முள்ளி வாய்க்கால் வரை கொண்டு சென்ற பிணக்கு. பாராளுமன்றத்தில் ஆசனங்கள் இல்லை, மக்களின் ஆதரவும் அடியோடு இல்லை. பிரதேச சபையினிலே என்ன வேலை உங்களுக்கு? 77க்கு பிறகு 48 ஆண்டுகள் தேர்தல் பல கண்டும் இன்று வரை மாற்றமில்லை. ஆள வந்தவர்கள் தங்களை வளர்த்ததும் கண்கள் முன்னே ஊழல் உச்சிக்கு சென்றதும் 2020க்கு பின்னரும் உள்ளூராட்சி தேர்தல் கணயம் தேசம் மாற்றம் காணையால் மாநகர சபை உங்கள் வாக்கினால் மாற்ற வேண்டும். விதியுங்கள் விரல் நுனியில் யாவும் அபிவிருத்திக்கு. இன்னும் வேண்டுமா எமக்கு? இன்னும் வேண்டுமா எமக்கு? இன்னும் வேண்டுமா எமக்கு? இன்னும் வேண்டுமா எமக்கு? அழிந்தது எம் தமிழின வாழ்வு, அவர்கள் சொல்ல வேண்டுமே கணக்கு. மக்கள் சேவகர்கள் ஆளும் எங்கள் பிரதிநிதி என மக்களுடன் வாழ, மக்கள் வரி பணம் மேலும் வட்டியோடு அபிவிருத்தி என மக்கள் வசம் சேர, பலம் சேரும் என்னாடே வறுமை மீளும் கண்கூடே, வரி சுமையும் குறைந்தோடே முழு நாடும் மனுரவோடே. எங்கள் அமைச்சர் சந்திரசேகருடன் வடக்கு முழுதாய் தேசிய மக்கள் சக்தியின் 7 பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதியும் அமைச்சரும் ஜனநாயகமே நிலைத்திட யாழின் சிரேஷ்ட விரிவுரையாளர் எமக்கெனவே தந்தனரே. வருகுதல் மட்டும் போக்காய் வாழ்ந்து வயிறு வளர்த்தவர் வேண்டுமா? வயிற்று பசிக்காக வாடும் மக்கள் நிலை உணரும் எம்மவர் வேண்டுமா? இன்னும் வேண்டுமா எமக்கு? இன்னும் வேண்டுமா எமக்கு? இன்னும் வேண்டுமா எமக்கு? இன்னும் வேண்டுமா எமக்கு? அழிந்தது எம் தமிழின வாழ்வு, அவர்கள் சொல்ல வேண்டுமே கணக்கு. யாழ்ப்பாணம் மாநகர சபை விதி மெல்ல மாறிடும் கதை. அனுரவின் தலைமையிலே யாழ் பல்கலையின் விதை, கபிலனின் களத்தினிலே காண்போமே விளைச்சலின் விடியலை. 1000 கோடிகளில் திட்டம் கடை கோடி குடிகளையும் எட்டும், கனவுகள் கண்முனை கிட்டும், நிஜமாகி விண்ணுரசி முட்டும். வளம் சேரும் என்னாடே வறுமை மீளும் கண்கூடே, வரி சுமையும் குறைந்தோடே முழு நாடும் மனுரவோடே. எங்கள் அமைச்சர் சந்திரசேகருடன் வடக்கு முழுதாய் தேசிய மக்கள் சக்தியின் 7 பிரதிநிதிகளுடன் ஆள திட்டமிட்டு மேல வடிவமைத்து சீராய் அமைய பெறும் எம் பேருந்து நிலையம். நீல தூர்வாரி ஒழுங்கு முறையாகி தூய்மை அடைய போகும் எம் வடிகால்கள் தானே. வளம் சேரும் என்னாடே வறுமை மீளும் கண்கூடே, வரி சுமையும் குறைந்தோடே முழு நாடும் மனுரவோடே. எங்கள் அமைச்சர் சந்திரசேகருடன் வடக்கு முழுதாய் தேசிய மக்கள் சக்தியின் 7 பிரதிநிதிகளுடன் 5 ஆண்டு காலம் எம் பெயர் சொல்லுமே, எம் வாழ்வு முன்னேறி செல்லுமே. தேசிய மக்கள் சக்தியாக, தேசிய மக்கள் சக்தியாக எங்கள் வாக்குகள் திசை காட்டுமே. எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்க
எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்க, எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்க, விதி உங்கள் விரல் நுனியில் மாற்றமே.